அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த, ஆவலோடு காத்து கொண்டிருந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ரமலான் மர்ஹபன் யா ரமலான், ரமலானே வருக மர்ஹபன் யா ரமலான், ரமலானே வருக மர்ஹபன் யா ரமலான், ரமலானே வருக. நன்மைகள், அருள்கள், பாவ மன்னிப்பு, குர்ஆன், திக்ர் போன்ற அனைத்து காரியங்களிலும் எங்களை அதிகம் ஈடுபடுத்தக்கூடிய ரமலான் மாதமே, நாங்கள் சந்தோஷமாக உன்னை வரவழைக்கின்றோம். இந்த நிமிடம் மிகவும் சந்தோஷமானது, இனிமையானது, மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிமிடமாக இந்த நிமிடம் இருக்கிறது. ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஃமின் எவ்வாறு இந்த நிமிடத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த மாதம் மனோ இச்சையை இந்த உலகத்தில் தவிர்த்து பொறுமையை சொல்லித்தர வந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் இலக்கை சீர்படுத்துவதற்கு வந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எமக்கு எமது பாவங்களை மன்னிக்கக்கூடிய, மகத்தான கூலிகளை வழங்கக்கூடிய, அது மாத்திரமல்ல எங்களுடைய நன்மைகள் அனைத்தையும் இரட்டிப்பாக ஆக்கக்கூடிய, அனைத்து தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இது வருகின்ற போது எப்படி நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும் என்பதை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தராவிஹ் தொழுகை என்றும் பாவ மன்னிப்பு என்றும் நாங்கள் இந்த உலகத்தில் அடைய இருக்கின்ற 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய லைலத்துல் கதிர் என்றும், குர்ஆனிய மாதம் என்றும், திக்ருடைய மாதம் என்றும், அனைத்து இடங்களும் பிரகாசி கொண்டிருக்கக்கூடிய அமைதி, நலவு, சிறப்புகள் அனைத்தையும் அருளையும் பொருந்திய ஒரு மாதமே இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நபியே நீங்க சொல்லுங்கள், அல்லாஹுடைய இந்த அருட்கொடை, இந்த சிறப்புகள் இருக்கிறதே, அல்லாஹுடைய இந்த கிருபை இருக்கிறதே, இதை அவர்கள் அடைகின்ற போது ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் சந்தோஷம் அடையட்டும், அவர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி அடையட்டும். ஏனென்று சொன்னால், அந்த சிறப்பு சந்தோஷம் இருக்கிறதே, ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், இந்த உலகத்தில் அவர்கள் சொத்துக்கள் சேர்ப்பதை விடவும், இந்த உலகத்துடைய பொருட்களை சேர்ப்பதை விடவும் அது மிகவும் மேலானது, சந்தோஷமானது. எதுவென்று சொன்னால், அல்லாஹுடைய கிருபையை அடைந்து கொள்வது, அல்லாஹுடைய அருளை அடைந்து கொள்வது. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதம் அருளை சொரியக்கூடிய இந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இதை அடைகின்ற போது நாங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த குர்ஆனிய வசனத்தின் மூலம் பார்க்க முடியுமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வருகின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தயார்படுத்தலோடு இருப்பார்கள். நாங்கள் ஒரு சாரார் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இஹ்லாசுல் கல்ப், அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக, தன்னுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தியவர்களாக இந்த ரமலானை நான் எதிர்நோக்க வேண்டும், இதில் இருக்கின்ற இபாதத்துக்களை நான் என்னுடைய தூய்மையான உள்ளத்தோடு நான் எதிர்நோக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய நோக்கத்தோடு, அல்லாஹ் என்ற அந்த உணர்வோடையே இந்த ரமலானை கழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, இந்த ரமலானிலேயே நான் தௌபாவை அடைந்து கொண்டு விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அல்லாஹுடைய நேசத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சாரார் ரமலானுக்காக வேண்டி தயார்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதே போல நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் சிலர்கள் ரமலானுக்காக வேண்டி தமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலும், குடிபானங்கள், அதே போல உணவுப் பொருட்கள், ஏனைய வீட்டு பொருட்கள் அனைத்தையும் வாங்குவதிலும் சிலர்கள் ரமலானை தயார்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை ஒரு போதுமே விரும்ப மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கின்ற போது கடந்து செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், மா ஹாதல் இஸ்ராஃப், இது என்ன வீணான விடயம் என்று கேட்டவுடன் அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் கேட்டார்கள், அஃபில் வுதுஇ இஸ்ராஃப்,
வுதுவிலேமா யா ரசூலல்லாஹ் இஸ்ராஃப் இருக்கிறது என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாம் வலவ் குன்த அலா நஹ்ரின் ஜார், ஓடக்கூடிய ஆற்றில் நீ வுது செய்தாலும் அதில் இருக்கின்ற நீர் சிந்தாமல் நீர் வுது செய்ய வேண்டும் என்று அந்த பொக்கிஷமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு உணவுப் பொருட்கள் அனைத்து பொருட்களையும் வாங்குகின்றோம். ஆகவேதான் அதை எங்களோடு அண்டை வீட்டார்கள், கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள், எங்களோடு உறவுகளாக இருக்கின்றவர்கள், எங்களுடைய அண்டை வீட்டார்கள், அயலவர்கள், இரத்த உறவுகள், குடும்பங்கள் அனைவர்களுக்கும் எங்களால் முடியுமான அனைத்து பங்களிப்புகளையும் செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் மேல் மிச்சமாக எடுத்துக்கொண்டு இஸ்ராப் செய்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்னும் சிலர்கள் சில நிகழ்ச்சி தொடர்கள், சில விளையாட்டு நிகழ்ச்சிகள், இவைகளை போட்டி நிகழ்ச்சிகளை நடாத்துவதில் இவர்கள் இளைஞர்கள் ஒரு சாரார் இதில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், ரமலானை வரவழைக்கக்கூடியவர்களாக. இதில் நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இஸ்லாம் விளையாட்டுக்களை கற்றுக் கொடுக்க சொல்கிறது. அல்லிமு அவுலாதக்கும், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் பல அம்பு எய்வதிலிருந்து பல விளையாட்டுக்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள், இந்த விளையாட்டுக்கள் அவர்களுடைய நேரத்தை அப்படியோ துளைத்து விடக்கூடாது. அதே போல இந்த விளையாட்டுக்கள் மூலமாக தங்களுடைய இந்த ரமலானுடைய நோக்கத்தை இவர்கள் இல்லாமல் அடையாமல் இந்த விளையாட்டுக்களை ஈடுபடுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் இரவு பூராக நீங்கள் விளையாடி கொண்டிருந்தால் நாங்கள் ரமலானுடைய நோக்கத்தை இல்லாமல் செய்து விடுவோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் உங்களுக்கு இந்த இரவு இருக்கிற இந்த தூக்கம் இருக்கிற தூக்கத்தை உங்களுக்கு இளைப்பாறுவதற்காக வேண்டி தந்திருக்கிறோம். இந்த இரவை இருக்கிறதே, இந்த இரவை உங்களுக்கு ஆடையாக தந்திருக்கிறோம். இந்த பகல் நேரம் இருக்கிறதே, இதுதான் நீங்கள் தேடுவதற்கான வாழ்வாதாரமாக தந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தூங்காமல் அப்படியோ இருக்கின்ற போது அவன் பகல் நேரங்களில் நோன்பு எதிர்பார்க்கின்ற தொழுகைகளில், துஆக்களில், திலாவத்துல் குர்ஆன், திக்ருகளில் ஈடுபடுவதற்கு முடியாமல் போய்விடும். ஆகவேதான் நீங்கள் நிகழ்ச்சி போட்டிகளை தயார்படுத்துகின்ற போது ரமலானுடைய இபாதத்துக்களுக்கு, அமால்களுக்கு தடை இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள் இளைஞர்களே. அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது லஅல்லகும் தத்தகூன், இறை உணர்வுள்ள மனிதர்களை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் இந்த ரமலானுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இலக்கு, நோக்காக, இலட்சியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கள் அனைத்தும் உங்களை இறை உணர்வுள்ளவர்களாக மாற்ற வேண்டுமே தவிர நீங்கள் இந்த உலகத்தில் வெறுமனே சடங்குகளாக இந்த இபாதத்துக்களை நீங்கள் நிறைவேற்றிவிட்டு செல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் ஒன்றுமே அல்லாஹின் பக்கம் அவசியம் கிடையாது கண்ணியமானவர்களே. ஏனென்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் திருப்திப்படுகிறானே ஒளியே. நீங்கள் அல்லாஹுக்காக நான் செய்கிறேன், அல்லாஹுக்காக இந்த உலகத்தில் நான் செய்கிறேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்து விடாமல் அல்லாஹ் என்னை திருப்திப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, நீங்கள் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்று, அல்லது அல்லாஹ் என்னை திருப்திப்படுத்த வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களை விட்டும் தேவையற்றவனாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் உங்களுடைய இபாதத்துக்களை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்பதும் இல்லை, பொருந்திக் கொள்வதும் இல்லை. நீங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அதே போல நோன்பாளிகளே, நோன்பை பிடித்துக் கொண்டிருப்பவர்களே, ஐயுஹஸ்ஸாயிம், நோன்பாளிகளே, நீங்கள் தௌபாவின் பக்கம் மீண்டு செல்லுங்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை தௌபாவுக்காக வேண்டி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பொடுபோக்கிலும் கெட்ட வழிகளிலும் வீணான காரியங்களில் ஈடுபடுவதிலும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை கழித்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலான் என்பது பொன்னானது, பெருமதியானது, ஒவ்வொரு நிமிடங்களும் பெருமதியானது. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்களும் இரட்டிப்பாக எங்களுக்கு தரப்படக்கூடியது. ஆகவே நோன்பாளிகளே, நோன்பை எதிர்நோக்கக்கூடியவர்களே, நீங்கள் ஒரு போதும் நீங்கள் இந்த ரமலானை வீணான வேடிக்கையான நேரங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
பொன்னான பெருமதியான இந்த நேரங்களை பயன்படுத்தி ரமலானை நாங்கள் வரவழைத்து இந்த உலகத்தில் நாங்கள் ரமலானை அடைந்து பெரும் பாக்கியத்தை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு